மேகா அவங்க பாட்டி, மாமா 3 பேருமே சேர்ந்து கோயிலுக்கு போறாங்க. போயிட்டு அங்க வேண்டுதல் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணி முடிச்ச உடனே கை ஃபுல்லா பயங்கரமா புண்ணா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேகா பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருக்க ஐயர் சொல்றாரு, "கை ஃபுல்லா இவ்ளோ புண்ணா இருக்குன்னா, நீ அவ்ளோ பாவம் பண்ணியிருக்கன்னு அர்த்தமா?" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே பயங்கரமா கோவம் வருது. "நீங்கலாம் எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க? இனிமே சாமி கோயிலுக்கு போகணும்னா ஏதாவது பண்ணணும்னா நீங்க போங்க. என்ன கூப்பிட்டீங்க, உங்கள என்ன பண்ணுவேன்னே எனக்கு தெரியாது." அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துல இருக்க மாலை எல்லாத்தையும் பிச்சு போட்டு மேகா பயங்கர கோவமா போறாங்க. "என்னக்கா இது மேகா இவ்ளோ கோவமா போகுது?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொல்றாரு. "அவ கோவமா போறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. "சரி, அடுத்த வேண்டுதல் ஒண்ணு பண்ணலாமா? பூ மிதிக்க விடலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொல்றாரு. "ஏன்டா ஏன் நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அவ அந்த நெருப்புலயே என்ன தூக்கி போட்டுருவா தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கரமா ஃபீல் பண்ணி சொல்றாங்க. "விடு, வா போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போறாங்க. ஆர்த்தி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ஆகாஷ் நம்மள கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் அப்படின்னு நெனச்சுட்டு போறாங்க. போயிட்டு அங்க மாடியிலேருந்து குதிச்சிடலாம். கண்டிப்பா நமக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அத ஜானகி பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு ஓடி போயிட்டு கைய புடிச்சு இழுக்குறாங்க. "இங்க பாரு, நல்லா தெரிஞ்சுக்கோ. இதெல்லாம் பண்ணக்கூடாது ஆர்த்தி. நான் இருக்கேன். உன்னை இதுக்காகவா கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்தேன். இந்த மாரிலாம் நீ பண்ணக்கூடாது. கண்டிப்பா உனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். வா" அப்படின்னு சொல்லிட்டு கைய புடிச்சு இழுக்குறாங்க. அதுக்கு ஆர்த்தி சொல்றாங்க, "இங்க பாரும்மா, நான் கண்டிப்பா உயிரோட இருக்கவே மாட்டேன். ஆகாஷ் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான்ம்மா. எனக்கு வேண்டாம். எனக்கு வாழவே புடிக்கல. என்னால ஆகாஷ மறக்கவே முடியலம்மா." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி ஆர்த்தி சொல்றாங்க. அதுக்கு அவங்க அம்மா, "இல்ல, அதெல்லாம் எதுவுமே பண்ணாத. கண்டிப்பா நல்லதே நடக்கும். வா, நான் இருக்கேன்ல. அம்மா இருக்க வரைக்கும் நீ எந்த தப்பான முடிவும் எடுக்கக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கைய புடிச்சு இழுக்குறாங்க. அப்படியே கீழ வந்துர்றாங்க. ஆர்த்தி அப்படியே அவங்க அம்மா மடியிலேயே படுத்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழறாங்க. அதுக்கு ஜானகி சொல்றாங்க, "கண்டிப்பா உனக்கு நல்லது நடக்கும். நீ எந்த தப்பான முடிவும் நீ எடுக்கக்கூடாது." அப்படின்னு சொல்றாங்க. "இல்லம்மா, என்னால இதெல்லாம் தாங்கிக்கவே முடியலம்மா. ஆகாஷ் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம்மா." அப்படின்னு சொல்றாங்க ஆர்த்தி. "கண்டிப்பா ஆகாஷ் கிட்ட மறுபடியும் ஒரு வாட்டி பேசி பார்க்கலாம். கொஞ்சம் பொறுமையா இரு." அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயம் எல்லாமே செல்லம்மா, சித்து 2 பேருக்குமே தெரியுது. அப்ப செல்லம்மா சொல்றாங்க, "சார், நாம ஒரு வாட்டி போய் பேசி பார்க்கலாம் சார். ஆர்த்திக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைக்கணும்." அப்படின்னு சொல்றாங்க. "கண்டிப்பா போலாம்."